வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமா தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்துல ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன்ஜி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். 7வது பாட்டை நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவரோட ஸ்டைல்ல லான்ச் பண்ணாரு. இவ்வளோ நல்ல பாட்டுகள் நிறையா இருக்குது. ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு இந்த ஹிந்தி நல்லா தெரியும். ஓகே, அதை அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமாக வரும். அண்ட் இந்த பாடல்கள் இந்த ஸ்டேஜ் வந்தால் அது மாதிரி தான் பேச தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு நினைச்ச ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் ஆகணும் அப்படின்னாரு. நான் வந்துடுறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தது, பிரதர் வந்துருந்தார். நான் அன்றைக்கே சொல்லிட்டு வந்துருந்தது. நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தது. அப்போ தான் யோசிச்சு போய் தான் ஆகணுமா அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரப்படுது. உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து, நான் பைத்தியகாரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியகாரத்தனமாக பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவர் பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உதவி. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இல்லை, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் பார்க்குறேன். இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னைக்காக இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமாக வெளில வரும். அந்த டேலண்ட் உங்கள் மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. தேங்க்யூ. அண்ட் ஒரு பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ஆசை, வீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் வந்து செட்டே ஆகாது. ஆனால் டேலண்ட் அப்படிங்கும்போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிடுறா. அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் பார்த்துங்க, வெங்கட் பிரபு தேவைப்படாது, நீ மட்டும் ஓகே சொன்னா கார்த்தி இந்த கவிதையை கார்த்திகை வைக்க டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு லெவலில் போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் நீங்கள் மீட் பண்ணுறது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணுறது, விஷ்ணு, கலை எல்லாரும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமாக நம்மளாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு என்ன ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன ஆகும்? ஸோ நானே கோரியோகிராஃப் பண்ணுறேன். அண்ட் பாட்டு
இல்லை இல்லை மேடம் நல்லா அந்த லாஸ்ட் ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டுதாங்க. வெரி குட். உண்மையிலேயே எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்கே இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்து சொல்றேன் வெரி குட். ஸோ என்னன்னா ஜீவா இவரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொருத்தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னாரு. இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் அது வந்து கரெக்டாக சொல்லுங்க. ஃபேன்ஸ் அகில உலக சூப்பர் ஸ்டார். இதுக்கே தனியாக ஒரு கிளாஸ் வைக்கணும். ஓ நல்ல நாள் இருக்கு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உண்மையிலே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும் இப்போ சோஷியல் மீடியா பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அது சொன்னால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்குது அப்படின்னா நான் எதுவுமே இல்லை இல்லை அதனால ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பேன் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, இந்த சோஷியல் மீடியா குருமாவே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்க நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு திட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டேய் எனக்கு தெரியாதா நல்லா வேண்டாம், இது நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே பண்ணாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட். சோஷியல் மீடியாவே சொல்லணும் 100% சொல்லலாம். தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அதை விட்டுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்கு. Thank you so much. நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.